ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா தோத்த உடனே என்னடா ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்றாரு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்களுமே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மேல அதிருப்தியில இருக்காங்க. இந்த ஒரு வேளையில தான் நட்சத்திர வீரரான புஜாரா ஒரு கேப்டனே ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது அவரோட கேப்டன்சியும் சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமான விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மேல கடுமையான விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம அவரோட கேப்டன்சியும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவரை கடுமையா சாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்திய டெஸ்ட் அணியில வாய்ப்பு கிடைக்காம வர்ணனையாளரா மாறி இருக்கக்கூடிய புஜாரா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஏன் மோசமா இருக்கு அப்படின்றத பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரோட ஃபார்ம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அவரால் சரியா கேப்டன்சியும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. இதை பத்தி புஜாரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு திரும்பணும், கண்டிப்பா அவர் ரன் குவிக்க தொடங்கிட்டாரு அப்படின்னா அவரோட கேப்டன்சில நம்ம மாற்றத்தை பார்க்கலாம். ஒரு கேப்டன் எப்பவுமே ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா நிச்சயமா அவரோட கேப்டன்சிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்பெல்லாம் ஒரு நல்ல ஸ்கோர் பண்றாரோ அப்பெல்லாம் அவரோட கேப்டன்சி சிறப்பா தான் இருக்கும். ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே அனுபவம் இருக்கு. எந்த நேரத்துல ஃபார்முக்கு திரும்பணும் அப்படின்றத பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு அவர் மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு தேவை ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். அவர் ஒரு 20-30 ரன்கள் எடுத்துட்டாலே போதும். அந்த ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். குறைஞ்சபட்சம் அவர் ஒரு அரை மணி நேரம் பேட்டிங் செய்வார் நம்புறேன் அப்படின்னு சொல்லி புஜாரா அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. இந்திய அணி டெஸ்ட் தொடர்ல ரோஹித் சர்மா கேப்டன்சில கடைசி 4 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். எஸ், நியூசிலாந்துக்கு எதிராக 3 டெஸ்ட் போட்டிகள்லயும் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிலைட்ல நடந்த பகலரு டெஸ்ட் போட்டியில இந்தியா தோத்திருக்காங்க. கண்டிப்பா அடுத்த போட்டியில ரோஹித் சர்மாவும் கம்பேக் கொடுத்து இந்திய அணியை வெற்றி பெற வைப்பாரு அப்படின்ற நம்பிக்கை ரோஹித் சர்மா ரசிகர்களை தாண்டி இந்திய ரசிகர்களுக்கும் அதிகமாவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பத்தி உங்களோட கருத்துக்களை.